டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து டே 6ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 6வது நாள். இன்னைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து நான் உங்களுக்கு வந்து அசைன் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு வந்து யூனிட் 7 புக் எடுத்துக்கோங்க. ஸோ யூனிட் 7 புக்கை நீங்க வந்து உங்க கையில எடுத்துக்கோங்க. இதுல காமன்வெல்த் லிட்ரேச்சர்ல நான் ஒரு சில டாபிக் சொல்றேன். கரெக்ட்டா 5 டாபிக். அந்த 5 டாபிக் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன்ல இருக்கிற ஒரு டாபிக். திங்ஸ் ஃபால் அபார்ட். வெரி இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக்கு. கண்டிப்பா இந்த ஒரு டாபிக்ல இருந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இத வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்த டாபிக் எதுலருந்து கேட்பாங்க அப்படின்னா, டிராமா, த லயன் அண்ட் த ஜுவல். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும். ஈஸியாவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. இதுலருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கு. 3வது டாபிக் வந்து போயட்ரில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 டாபிக் குடுக்குறேன். ஸோ 1 த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். சேம் ஓலே சேயங்காவுடைய ஒர்க் தான். அது சின்ன ஒரு போயம் தான். அது நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது த டையிங் ஈகிள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா. ஏடி ஹோப், ஆஸ்திரேலியா. ஸோ இந்த புக் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய மெஸ்மரைஸ் அகாடமி புக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 டாபிக் நீங்க எடுத்து படிங்க. இன்னைக்கு நம்ம டே 5ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர். டே 5ல ஷேக்ஸ்பியரை பத்தி நம்ம சொல்லியிருப்போம். ஷேக்ஸ்பியரை வந்து படிங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 டாபிக் வந்து படிங்க. ஸோ அத பத்தி நம்ம டே 5ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி ஆக்டிவிட்டீஸ் டாஸ்க்கா குடுத்திருப்பேன். ஸோ இது அதிலிருந்து தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் சீரிஸ் எடுக்க போறோம். ஒரு ரிவிஷன் ஷேக்ஸ்பியருடைய ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இதுல வந்து நிறைய விஷயம் நீங்க வந்து லேர்ன் பண்ணலாம் கண்டிப்பா. அதே மாரி மெஸ்மரைஸ் அகாடமி புக் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஸோ இங்க என்னுடைய நம்பர் நான் குடுத்திருக்கேன். என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புக் ரொம்பவே வந்து வொர்த்தபிள் கன்டென்ட்ட நம்ம குடுத்திருக்கிற ஒரு புக்கு. இந்த எக்ஸாம் பிரிப்பரேஷனுக்கு இந்த ஒரு புக்ஸே உங்களுக்கு போதுமானது. ஸோ நம்ம மெஸ்மரைஸ் அகாடமில புரொவைட் பண்ற இந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் நோட்ஸே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். வேணுன்றவங்க வாங்கி யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளே ஷேக்ஸ்பியர் ஆஸ் அன் எபிலாக். ஸோ எபிலாக் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு டெக்னிக்ஸ், டூல்ஸை வந்து எந்த ஒரு பிளேவில் அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, டெம்பஸ்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் த டெம்பஸ்ட். ஸோ டெம்பஸ்டில் டுவோர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி பிளேவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, பிராஸ்பரோ அவங்களுடைய பிரதரை வந்து பார்த்தோம் அப்படின்னா மன்னிச்சிடுவாரு. ஸோ மன்னிச்சிட்ட பிறகு அந்த எபிலாக யார் வந்து டெலிவர் பண்றாங்கன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். இப்ப நான் கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இது எந்த பிளேவ்ல வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான். இது யார் டெலிவர் பண்ணுவார் அப்படின்னா, பிராஸ்பரோ தான் டெலிவர் பண்ணுவார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேவுடைய மெயின் ரோல். ஸோ அவர் தான் வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம். ஸோ ஃபர்கிவ்னஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ்னாலே நிறைய தவறுகள் செய்வாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு எபிலாக் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணிட்டு பிளேவை முடிச்சிருவாங்க. அப்போ இந்த எபிலாக் யார் வந்து சொல்றாங்கன்னு கேட்டாங்கன்னா, பிராஸ்பரோ. இது யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, ஆடியன்ஸ் கிட்ட. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் சானட். அப்படியே தெரிஞ்ச கொஸ்டின் ஏன் திருப்பி இதை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். இது வந்து டிஆர்பி போர்டில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் சானட் ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சானட்டை அவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்றது தான் கொஸ்டின். 154 சானட், 37 பிளே. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேரர் ஆக்ஷன் இஸ் வெர்ச்சு தென் வெட்ஜன்ஸ். ஸோ இந்த ஒரு வேர்ட்ஸை யார் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிராஸ்பரோ தான் பேசியிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டாங்க. பட் இது வந்து எந்த ஒரு பிளேவில் வந்து கேட்டிருக்காங்க, எந்த பிளேவில் இருந்து எடுத்த லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் டெம்பஸ்ட். ஸோ இது வந்து ஒரு ஈஸி பேட்டர்னில் இருக்கிற கொஸ்டினாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, இங்கே தான் பிராஸ்பரோவே கொடுத்துட்டாங்களே டைரெக்டா. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலான்னு சொல்கிறேன். இந்த லைன்ஸை கொடுத்துட்டு பிராஸ்பரோன்னு கொடுக்காம இது யார் பேசுனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிராஸ்பரோன்றது நம்மளுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இல்லை இந்த லைன்ஸை கொடுத்துட்டு
பிராஸ்பரோ கொடுக்காம இது வந்து எந்த ஒரு பிளேயர்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ த டெம்பஸ்ட் அப்படின்றதுக்கு ஒரு 3 விதமான மாடல் கொஸ்டின்ஸ் மாதிரி நான் இங்கே சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் நோட்டிஃபை பண்ணிகிட்டே வந்துருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிலாங் டு. ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் எந்த எந்த பீரியடில் வருவார் அப்படின்னா எலிசபெத்தன் பீரியடில் வருவார் அவர். ஸோ நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியர் இன் இஸ் காமெடிஸ் ஆஸ் ஒன்லி ஹீரோயின்ஸ் நோ ஹீரோஸ். ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்கில் ஷேக்ஸ்பியர் அதிகமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ பதிலாக ஹீரோயின்ஸ்க்கு தான் அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் கமெண்ட்ரி வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. அது யாருன்னா ரஸ்கின், ஜான் ரஸ்கின். ஸோ நெக்ஸ்ட் வீனஸ் அண்ட் அடோனைஸ். ஸோ இது வந்து ஒரு லாங் நெரேட்டிவ் போயம் ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஷேக்ஸ்பியர் டேஷ். ஆக்சுவலாக இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் தரேன். நான் முடிஞ்ச அளவுக்கு இது நம்ம புக்கை வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கில் கூட இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த புக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். புக்ஸை நீங்கள் அப்படியே கையில் வச்சுட்டே வாங்க, என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டே வந்துடுங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் டேஷ். ஷேக்ஸ்பியர் எப்படி வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ஹேட் எ கிரேட் கமெண்ட் ஓவர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் the name of Prosperous daughter. ஸோ பிராஸ்பரஸோடைய டாத்தர் நேம் என்ன? ஸோ பிராஸ்பரோ டாத்தருடைய நேம் என்ன அப்படின்னா டெம்பஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ மிராண்டா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய டாத்தர். கார்டிலா வந்து பார்த்தோம் அப்படின்னா கிங்லியருடைய டாத்தர். டெஸ்டிமோனா வந்து எங்கே பார்ப்போம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு பிளே என்ன கொடுத்துருக்காங்க, ஒத்தெல்லோ. ஸோ ஒத்தெல்லோட பிரபஞ்சோடைய டாத்தர். ஆக்சுவலாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் யார் யாருடைய டாத்தர் அப்படின்ட்டு. ஸோ மேபி வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஷேக்ஸ்பியர் டேஷ். ஸோ ஷேக்ஸ்பியர் டேஷ் இஸ் அ ஷேக்ஸ்பியரை நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம ரெனைசன்ஸ் பிளே ரைட் அப்படின்றாங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து யார் அப்படின்னா ஒரு ரெனைசன்ஸ் பிளே ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியர் ஹேஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் இஸ் பிளேஸ். ஸோ ஷேக்ஸ்பியருடைய பிளேவில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா பிளாங்க் வர்சஸ். ஸோ அதிகமாக அவர் யூஸ் பண்ணது பிளாங்க் வர்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் how poor are they that have not patient, what would did ever healed but the degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைன். பொறுமையை எப்படி வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ பேஷண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு 2 லைனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா யார் வந்து இதை சொன்னாருன்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ who said. ஸோ ஆக்ட் 2 சீன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டை பற்றின டிஸ்கிரிப்ஷனை பற்றி ஒரு 2 லைனை பேசியிருக்காரு. யாருன்னா யாகு. ஸோ இவர் தான் வந்து பேசியிருக்காரு. யார்கிட்ட அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இது பேசுனது யாரு அப்படின்னா யாகு. இது யார்கிட்ட பேசினார் அப்படின்னா ரெட்ரியோ கிட்ட பேசுறாரு. ஸோ இவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசுறாரு. ஸோ நெக்ஸ்ட் கார்டிலா கேம் டு ஹெல்ப் ஹர் ஃபாதர் பிகாஸ். ஸோ கார்டிலா வந்து பார்த்தோன்னா கிங்லியருடைய டாத்தர். இவங்க வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிங்லியருக்கு வந்து இந்த டாத்தர் அதிகமாக பிடிக்காது.
ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு அவங்க வந்து இந்த ஷேரிங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் கிங் லியருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. தட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, தட் இஸ் அவுட் ஆஃப் அர் ஜென்யூன் லவ் ஃபார் ஹிம். ஸோ அவங்க அப்பா மேலே இருக்கிற உண்மையான அன்பு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிங் லியருக்கு வந்து திருப்பி வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசு வந்து இவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட், ஹூ ஹாஸ் பீன் டேர்ம்டு. ஆக்சுவலாக இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கூட இது மாதிரிலாம் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ என்ன கொஷின் அப்படின்னா, ஹூ ஹாஸ் பீன் டேர்ம்ட் ஆஸ் மோட்டிவ்லெஸ் மேலினிட்டி. ஸோ இது மாதிரி வந்து யாரை வந்து சொல்கிறாங்க, மோட்டிவ்லெஸ் மேக்லிட்டி அப்படின்னு சொல்லிட்டு த பிரேஸ். இது யார் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா டிஎஸ் கோல்ட்ரிச், சாரி எஸ்டி கோல்ட்ரிச். இது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒரு டேர்மை வந்து யார் வந்து சொல்றாரு அப்படின்னா எஸ்டி கோல்ட்ரிச் சொல்றாரு. யாரை வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்றாரு அப்படின்றது தான் நம்மளுடைய கொஸ்டின். யாகு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி தான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாரு. So next question, Caliban. So next, Caliban அப்படின்றது இங்க வந்து அவங்க எப்படி வந்து ரெஃபர் பண்றாங்க. So Caliban யாரு அப்படின்னா is a villain. So villain in the Tempest. So Tempest playல வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு villain character. So next, the early plays of Shakespeare were written between. இது வந்து நம்ம புக்கில் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்னன்னா அவருடைய ரைட்டிங்ஸை வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இயர்லி பிளே, இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து இயர்லி பிளேஸ் அப்படின்றது நம்ம எந்த வருஷத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம், எந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1597 to 1625. So the next question. So next question, trace in the list the play does not belong to category. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேசிக் கொஷின் தான். ஆனால் என்னன்னா இதில் வந்து 4 பிளே கொடுத்துருக்காங்க. இந்த 4 பிளேவில் ஒரு பிளே மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹார்ட் ஒன் அவுட் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு பிளே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் வரல அப்படின்றாங்க. அப்போது இது 3 வந்து எந்த பிளேவில் இருக்குது, எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்னா ஒத்தெல்லோ ட்ராஜடி, அதே மாதிரி கிங் லியர் ட்ராஜடி, ஹாம்லெட்டும் ட்ராஜடி. ஸோ டெம்பஸ்ட் மட்டும்தான் ட்ராஜடி கிடையாது. ஸோ அப்போ இது என்னது அப்படின்னா ட்ராஜிக் காமெடி. ஸோ இது என்ன ஜானரில் வரும் அப்படின்னா ட்ராஜிக் காமெடி அப்படின்ற ஜானரில் இது வரும். ஸோ நெக்ஸ்ட், இந்த சானட், ஷேக்ஸ்பியருடைய சானட் எந்த ஃபார்மில் அவர் எழுதினார். ஸோ யூஸ்வலாக சானட் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் 14 லைன்ஸ் அப்படின்னு இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா சானட். அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பெட்ராஜன் சானட் அப்படின்றது யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் 8 லைன் தென் 6 லைன் ஆக்டிவ் அண்ட் செஸ்டேட் அப்படின்ற பேட்டர்னில் தான் பிரிச்சுக்கிட்டாங்க. பட் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னா இங்கிலீஷ் சானட் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்காகவே ஒன்று வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டார். அதை எப்படி கிரியேட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா 4 லைன் 4 லைன் 4 லைன் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன். அப்போது 3 கோர்டைன். ஸோ 3 கோர்டைனும் 1 கப்லெட்டனும் பிரிச்சுக்கிட்டார். ஸோ த ஆன்சர் ஏ. ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் வந்து டிவைட் பண்ணிக்கிட்டார் இதை. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷேக்ஸ்பியர் ட்ராஜடி 1904. இது மேபி வந்து கேட்கலாம் கொஸ்டின். ஏன்னா வந்து ஷேக்ஸ்பியர் ட்ராஜடி அப்படின்னு சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிசிசம் மாதிரி ஒரு புக் வந்து எழுதியிருக்காங்க. இது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1904. இதை யார் எழுதினாரு அப்படின்றதான் நம்மளுடைய கொஸ்டின். இதனுடைய ஆத்தர் யாரு? ஸோ ஆத்தர் யாரு அப்படின்னா ஏசி பிராட்லி. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேக்ஸ்பியர் அண்ட் ட்ராஜடி 1904 எழுதின புக்கோடைய ஆத்தர்.
ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், who is heroine? ஸோ யார் வந்து ஹீரோயின் இன் ஷேக்ஸ்பியர் த டெம்பஸ்ட்? ஸோ டெம்பஸ்ட் பிளேவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து ஹீரோயின் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நம்மளுக்கே தெரியும். ஸோ டெம்பஸ்ட்னாலே யார் அப்படின்னா மிராண்டா. இதே வந்து பார்த்தோன்னா ஒத்தல்லோ அப்படின்னு வரும்போது டெஸ்டிமோனா. who was the father of essays? யாரை வந்து நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் எஸ்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏ, ஸோ மான்டேஜ். ஸோ இவர் தான் வந்து பார்த்தோன்னா ஃபாதர் ஆஃப் எஸ்ஏ. இவருடைய எஸ்ஏஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பேக்கன், பிரான்சிஸ் பேக்கன் வந்து எஸ்ஏ வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து எழுதியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷேக்ஸ்பியர் வாஸ் born in. இட்ஸ் வெரி பேசிக் கொஷின். கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு தெரியணும். ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தோன்னா எப்போ வந்து பிறந்தாரு? 1564. அப்போ எப்போ வந்து இறந்தாரு? இப்போ பாண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இறந்தது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 16 1616 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் வாஸ் டைடு. அப்போ பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1564. ஸோ நெக்ஸ்ட் த டெம்பஸ்ட் இஸ் அ லாஸ்ட் பிளே. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய க்ளூ மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 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 எக்ஸசைஸ் மாதிரி இல்லாமல் நிறைய விஷயம் நீங்கள் வந்து கேதர் பண்ணணும் அப்படின்ற ஆங்கிளில். ஸோ என்னென்ன விஷயம் அப்படின்னா டெம்பஸ்ட் அப்படின்றது இட்ஸ் அ லாஸ்ட் பிளே. அவர் எழுதின லாஸ்ட் பிளே. கொஷின், ஷேக்ஸ்பியருடைய லாஸ்ட் பிளே எது அப்படின்னா டெம்பஸ்ட். அடுத்தது, ஸோ he was inspired to write in the incident. ஸோ எந்த ஒரு இன்சிடென்ட்டை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு இதை வந்து எழுதினாரு அப்படின்றது அடுத்த கொஷின். ஸோ என்ன அப்படின்னா ரிட்டன் த sailor ஆஃப் எ ஷிப் தட் had disappeared. ஸோ பர்மிடாவிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பர்மிடா இன்சிடென்ட். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷிப்பு வந்து டிஸப்பியர் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் அவர் கேட்டிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு ஒர்க்கை வந்து அவர் எழுதுறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ தான் உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இயர் ஆஃப் ஷேக்ஸ்பியர் டெத் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1616. ஸோ நெக்ஸ்ட், இன் விச் கண்ட்ரி த ஸ்டோரி ஆஃப் ஒத்தெல்லோ செட்? ஸோ எந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தெல்லோ அப்படின்ற ஒரு ஒரு இது வந்து நடக்குது அப்படின்னு தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ எந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா வெனிஸ், த மூர் ஆஃப் வெனிஸ். தட் இஸ் த சப்டைட்டில் ஆஃப் ஒத்தெல்லோ. அப்போ ஒவ்வொரு பிளேவும் எந்தெந்த பிளேஸ்ல நடக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பஸ்ட். ஸோ டெம்பஸ்ட் பிளே வந்து பொறுத்த வரைக்கும் மிலான் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டியூகா இருப்பார். ஸோ டியூக் ஆஃப் மிலான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெம்பஸ்ட். இது வந்து வெனிஸ். இன்னொரு பிளே வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் ஃபார் மெஷர். அது எங்கே நடக்கும் அப்படின்னா வியானா. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறது என்னென்ன பிளே கொடுக்குறாங்களோ அந்த பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேஸில் வந்து பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்றது. ஸோ த நெக்ஸ்ட், மெஷர் ஃபார் மெஷர் நம்ம எப்படி வந்து என்ன ஜேர்னலில் அதை டிஸ்கிரைப் பண்ணலாம்? மெஷர் ஃபார் மெஷர் என்ன ஜேர்னலில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஷின். யூஸ்வலாக இது கேட்குறது ஒன்று தான். ப்ராப்ளம் பிளே இல்லைன்னா டார்க் காமெடி. ஷேக்ஸ்பியர் வாஸ் நாட் அன் ஏஜ் பட் ஆல் டைம் அப்படின்னு சொன்னது யாரு? இட்ஸ் அ பென் ஜான்சன். ஸோ நீங்கள் எவ்வளோ ஆன்சர்ஸ் உங்களால் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டே வாங்க. ஆன்சர்ஸ் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுது அப்படின்றத லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்க. ஃப்ரம் வேர் தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன். ஆக்சுவலாக வந்து இது 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 ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது இது அதிகமாக கேட்குற ஒரு கொஷின். ஆக்சுவலாக இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க இந்த கொஷின்? இந்த வி ஆர் சச் அ ஸ்டஃப் as a dream has made on our little life, it's rounded with a sleep அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா தி டெம்பஸ்ட் அப்படின்ற ஒரு பிளேலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது இதை யார் வந்து பேசுகிறாரு அட்டர் பண்ணுறாரு அப்படின்னா ப்ராஸ்பரோ.
ஸோ பிராஸ்பரோ தான் இந்த லைன்ஸ் வந்து அட்டெண்ட் பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா chronological ஆர்டர். இது யூஜிசி நெட் எக்ஸாம்லலாம் இந்த பேட்டர்னில் தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க அதிகமாக. என்னன்னா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும். இது எல்லாமே கிரேட்டஸ்ட் ட்ராஜடி ஆஃப் ஷேக்ஸ்பியர். இது எந்த ஆர்டரில் வருது அப்படின்றது தான் நம்மளுடைய கொஷின். ஸோ இது ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எது வரும் அப்படின்னா ஹேம்லெட். ஹேம்லெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். மூணுத்துலேயுமே ஹேம்லெட் தான் இருக்கு. அப்போது செகண்ட் நம்மளுக்கு தெரியணும். ஸோ செகண்ட் பிளே எது அப்படின்னா ஒத்தெல்லோ. ஸோ அவருடைய செகண்ட் பிளே எது அப்படின்னா ஒத்தெல்லோ. செகண்ட் பிளேன்னு இல்லை, அந்த ஆர்டர் இயர் வைஸ் என்னென்ன இயரில் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது. தேர்ட் வந்து கிங் லியர். இதனால ஞாபகம் வச்சுக்கலாம். தேர்ட் ஏன் வருது அப்படின்னா இது வந்து ஒரு கிங் லியருக்கு மொத்தம் எத்தனை பசங்க அப்படின்னா 3 டாட்டர். அப்போ அது 3வது பிளேஸில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து ஹேம்லெட், அப்புறம் ஒத்தெல்லோ, 3வது கிங் லியர், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்பெத். மேக்பெத் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் இயரில் வேர்ல்டு சிலபஸ் லாஸ்ட் சிலபஸில் இருந்தது. பட் இந்த சிலபஸில் அது இல்லை, அது லாஸ்ட்டில் போயிருக்கு. ஸோ எதனா ஒரு பேட்டர்னில் எதனா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரானலாஜிக்கல் ஆர்டர் படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆங்கிளில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒத்தெல்லோ கில்டு டெஸ்டிமோனா. ஏன் வந்து டெஸ்டிமோனாவை கில் பண்ணிட்டாரு? ஏன் அப்படின்னா டெஸ்டிமோனா வந்து ஒத்தெல்லோடைய ஓன் வைஃப். ஸோ வைஃபையே என்ன பண்ணுறாரு அப்படின்னா he killed. So Othello killed his wife. That is reason. ஏன் அப்படின்னா that is ignorance. ஏன்னா சரியாவே அவங்க வந்து புரிஞ்சிக்கல. நிறைய விஷயம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா யாகோ வந்து இன்புட் பண்ணிட்டாரு. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இன்புட் பண்ணாரு. பண்ண என்ன ஆச்சு அப்படின்னா டெஸ்டிமோனா மேல ஒத்தெல்லோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சந்தேகம் அதிகமாகி போச்சு. ஸோ அது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா அவர் வந்து சாகடிக்கிற அளவுக்கு அது கொண்டு போயிடுது. ஸோ தட் இஸ் இந்த பிளே என்ன ஆகுது அப்படின்னா பிகம் அ ட்ராஜடி. ஸோ நெக்ஸ்ட் ஷேக்ஸ்பியர் வாஸ் பார்ன் அட். ஷேக்ஸ்பியர் எங்கே பிறந்தாரு? ஏன்னா ஷேக்ஸ்பியரை பற்றி நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் நேற்றே நான் உங்களுக்கு. ஸோ அப்போ ஷேக்ஸ்பியர் எங்கே பிறந்தாரு அப்படின்னா ஸ்டான்போர்ட் அப்பான் ஹாவன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பர்த் பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், who is known as the poet's poet? யாரை வந்து நம்ம வந்து போயட்ஸுக்கெல்லாம் போயட் அப்படின்னு நம்ம யாரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவோம்? எட்மண்ட் ஸ்பென்சர், the writer of எபிதலாமியம் அண்ட் புரத்தலாமியம். ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா the poets of poet அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு நல்ல ஒரு லைன்ஸ் ஆக்சுவலாக. இந்த லைன் வந்து நல்லா இருந்தது. இந்த லைன் பார்க்கலாம். என்னன்னா அவர் பாடிஸ் ஆர் அவர் கார்டன். நம்மளுடைய உடல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடிஸ் ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரியா, ஒரு கார்டன் மாதிரி. டு விச் அவர் வில். அடுத்தது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அந்த கார்டன்ல நீ என்ன விதைக்கணும் அப்படின்றது உன்னுடைய விருப்பம். ஸோ அடுத்தது அப்போ நீ தான் வந்து என்ன அப்படின்னா கார்டனர்ஸ். அப்போ நீ தானே விதைக்க போற. என்ன விதை நீ ஒரு கார்டன்ல இது என்னுடைய கார்டன். இந்த கார்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வளர்க்கணுமா, இல்லை பூச்செடி வளர்க்கணுமா, இல்லை வந்து காய்கறி வளர்க்கணுமா அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஐ ஆம் த கார்டனர், ஐ ஆம் மை ஓன் கார்டன். ஸோ பாடி அப்படின்றது ஒரு கார்டனா, அந்த கார்டன்ல என்னென்ன விஷயத்த விதைக்கணும், நல்ல விஷயத்த விதைக்கணுமா, கெட்ட விஷயத்த விதைக்கணுமா அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன். என்னுடைய கேரக்டர், என்னுடைய பிஹேவியர் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் தான் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட், அழகா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கொஷினாக ஃப்ரேம் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா யாகு. ஸோ இவர் தான் யாகோ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லைனை வந்து அவர் சொல்றாரு. ஆக்சுவலாக நல்லா இருக்கு. இந்த ஒரு சில லைன்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது
நல்லா ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்குது படிக்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த குளோப் தியேட்டர் வாஸ் பர்ன்ட் அவுட். எப்போ வந்து குளோப் தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ன் ஆச்சு. குளோப் தியேட்டருக்கும் ஷேக்ஸ்பியருக்கும் நிறைய ரிலேஷன் இருக்கு. ஸோ அவருடைய பிளேலாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. 1613ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளே வந்து அந்த குளோப் தியேட்டர் வந்து எரிஞ்சிடுச்சு. பர்ன் பண்ணிடுச்சு. பர்ன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிங் லியர். கிங் லியர் ஹேட் அ டேஷ் டாட்டர். இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான். இருந்தாலும் ஒரு கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றதுக்காக தான். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, கிங் லியருக்கு 3 டாட்டர்ஸ். இப்போ உங்களுக்கு என்ன ஒரு டாஸ்க் அப்படின்னா, அந்த 3 டாட்டர்ஸ் ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் வந்து ஃபர்ஸ்ட் டாட்டர், செகண்ட் டாட்டர், தேர்ட் டாட்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேர், ஃபர்ஸ்ட் டாத்தருடைய பேர் என்ன, செகண்ட் டாத்தருடைய பேர் என்ன, தேர்ட் டாத்தருடைய நேம் என்ன. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. who revised இது உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நான் வந்து கொடுக்குறேன். who revised King Lear so that Cordelia would marry Edgar at the end. ஆக்சுவலாக வந்து ஒரு ஆத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிங்லியருடைய ஷேக்ஸ்பியருடைய கிங்லியர் அப்படின்ற பிளேவை ரிவைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அது எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, கார்டிலா வந்து எக்கரை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வந்து எழுதியிருக்காரு. ஸோ எண்ட் ஆஃப் த பிளே அதை வந்து கொஞ்சம் ஹாப்பி எண்டிங்காக முடிக்கணும் அப்படின்றதுக்காக. அது எந்த ஆத்தர் வந்து இது எழுதியிருக்காரு அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ எந்த ஆத்தர் அப்படின்னா ஏ. ஸோ நாதம் டேட். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். அதுக்கான ஒரு சில நோட்ஸ் வந்து கிடைச்சது. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா அப்போ தான் அது புரியும். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட் அப்படின்றதால. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போயட் ஆஃப் இங்கிலாந்து. இவர் வந்து ஒரு பிளே ரைட்டும் கூட. ஸோ இதெல்லாம் ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். நீங்கள் பண்ணால் அதை பார்த்து வச்சுக்கோங்க. இஸ் வெர்ஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் கிங் லியர். இஸ் வெர்ஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் கிங் லியர் டு கிவ் ஹாப்பி எண்டிங். அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, ஒரு ஹாப்பி எண்டிங்கை கொடுக்கணும். யாருக்கு அப்படின்னா, கார்டிலா மேரிடு ஹெக்கர், அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக held the stage well in the 19th century. So ஹேட் அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, டேட் அப்படின்ற ஒரு ஆத்தர் கிங்லியருடைய பிளேவை என்ன பண்றாரு அப்படின்னா மாத்தி அவர் வந்து எழுதுறாரு. அப்படி மாத்தி எழுதின பிறகு ட்ரைடன் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய பிளேவில், ஸோ ட்ரைடனுடைய ஒரு ஒர்க் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, அப்சலன் அண்ட் அக்கிட்டாஃபல். ஸோ இந்த ஒரு ஒர்க்குக்கு செகண்ட் பார்ட், ஆக்சுவலாக இதனுடைய செகண்ட் பார்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 1682. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1681. ஸோ செகண்ட் பார்ட் அப்சலன் அண்ட் அக்கிட்டாஃபல். ஸோ இந்த ஒரு ஒர்க்கை ட்ரைடன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட போய் கேட்குறாரு, டேட்டு கிட்ட போயிட்டு. ஸோ என்னுடைய ஒர்க்கை நீ என்ன பண்ணு அப்படின்னா ரிவைஸ்டு பண்ணி ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி ஸோ இவர் வந்து கேட்குறாரு. அப்போது ஏன் இதை வந்து நான் இங்கே கொடுக்குறேன் நோட்ஸ் அப்படின்னா, இதுவுமே நம்மளுக்கு வந்து சிலபஸில் இருக்குது. ஸோ 2 டாப்பிக்குமே நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரெண்டுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின், ஷேக்ஸ்பியர் ரோட் லெட் மீ நாட் டு தி மேரேஜ் ஆஃப் ட்ரூ மைண்ட். ஸோ இந்த ஒரு லைன் எந்த சானட்லேருந்து எடுத்தது? ஸோ ஷேக்ஸ்பியருடைய சானட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு சானட்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ த ஆன்சர் சானட் நம்பர் 116. ஸோ சானட் நம்பர் 116லேருந்து தான் இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டெம்பஸ்ட். ஷேக்ஸ்பியருடைய டெம்பஸ்ட். ஸோ ஷேக்ஸ்பியர் டெம்பஸ்ட் இஸ் எ ஜானர். என்ன ஒரு கேட்டகரியில் இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் எ
ட்ராஜிக் காமெடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஜிக் காமெடி அப்படின்ற ஒரு டிவிஷனில் இது ட்ராஜிக் காமெடி அப்படின்னா ட்ராஜடி ப்ளஸ் காமெடி அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து இதை ட்ராஜடிலையும் வந்து பிரிக்கல, காமெடியிலையும் தூக்கி போடாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புது ஒரு ஜானரை வந்து உருவாக்குறாரு ஷேக்ஸ்பியர். ஸோ அப்படி பிரிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா ட்ராஜிக் காமெடி அப்படின்னு நம்ம வைக்கலாம், ட்ராஜிக் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாரு. டேக் தோஸ் லிப்ஸ் அவே. அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைன். ஒரு இது இது எந்த ஒரு பிளேவிலேருந்து எடுத்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து 4வது ஆக்டில் சீன் 1ல் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் இந்த லைன் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியருடைய ஒரு லைன் தான். எந்த ஒரு பிளே அப்படின்னா மெஷர் ஃபார் மெஷர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சாங்கு. ஷேக்ஸ்பியர் ட்ராமா அப்படின்னாலே நடுவில் என்ன வரும் அப்படின்னா சாங்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கு, மெஷர் ஃபார் மெஷரில் இருக்கிற ஒரு சாங்கு. இந்த சாங் வந்து எதை வந்து மீன் பண்ணோம் அப்படின்னா அஞ்சலாவுக்கும் மரியானாவுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும். மேரேஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோராக பண்ணுற ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரியானாவுடைய இந்த டவுரி அதெல்லாம் வந்து தொலைஞ்சு போயிடும். ஸோ யாரோ வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க, ஸ்டீல் ஆகிட்டுருக்கோம். அப்போது என்ன ஆகிட்டுருக்கோம் அப்படின்னா ஆஞ்சலா வந்து இந்த மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிவிடுவார். ஸோ அப்போ வந்து டவுரி ப்ராசஸ்க்காக தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பார் போல. அப்போ அது இல்லை அப்படின்றதால இந்த மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருப்பார். அப்போது அந்த ஒரு விஷயத்துக்காகவும் இதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ப்ளஸ் இது கூட நீங்கள் இன்னொரு விஷயத்தை எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 விஷயம். மெஷர் ஃபார் மெஷரில் ஒன்று பெட் ட்ரிக், இன்னொன்று எட் ட்ரிக். ஸோ பெட் ட்ரிக் அண்ட் எட் ட்ரிக் வெரி இம்பார்ட்டண்ட் இன் ஷேக்ஸ்பியர்ஸுடைய மெஷர் ஃபார் மெஷர். பெட் ட்ரிக்னா என்ன, எட் ட்ரிக்னா என்ன, இது வந்து நல்லா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாரு. இதை நம்ம புக்கில் நீங்கள் படிங்க. இது வந்து கொஞ்சம் நம்ம இது கொஞ்சம் டீப்பாக போனால் லேட் ஆகிடும், நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு, பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியரன் பிளே டஸ். எந்த ஒரு பிளேவில் எந்த ஒரு ஷேக்ஸ்பியர் பிளேவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் CURAN. ஸோ இந்த கரண் அப்படின்ற ஒரு கேரக்டர் எந்த ஒரு பிளேவில் வந்து ஷேக்ஸ்பியருடைய பிளேவில் அப்பியர் ஆகிறாரு, அதுதான் கொஷின். எந்த ஒரு பிளே அப்படின்னா இவர் வந்து ஒரு மைனர் கேரக்டர் தான், ரொம்ப ஒரு பெரிய கேரக்டர் கிடையாது, ஒரு மைனர் கேரக்டர். நம்ம மைனர் கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்கு தான் இந்த கொஷின். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு சில நேரம் நினைப்போம் கிங்லியருக்கு அப்புறம் அவங்க பொண்ணுங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸுங்க, இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பிளேவில் மேஜர் டு மைனர் கேரக்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து எந்த இதில் வராரு அப்படின்னா கிங்லியரில் வருது, நம்ம புக்கில் கூட கொடுத்துருப்பேன் நான். அடுத்தது who was பிரபஞ்சோ. ஸோ பிரபஞ்சோவுக்கு இந்த பிளேவில் வந்து என்ன கேரக்டர், ஸோ பிரபஞ்சோவுக்கு இந்த பிளேவில் வந்து பார்த்தோன்னா என்ன கேரக்டர் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ பிரபஞ்சோவுக்கு இந்த பிளேவில் வந்து பார்த்தோன்னா என்ன கேரக்டர், ஸோ பிரபஞ்சோவுக்கு இந்த பிளேவில் வந்து என்ன கேரக்டர் அப்படின்னா செனட்டர் ஆஃப் வெனிஸ். ஸோ செனட்டர் ஆஃப் வெனிஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கான இந்த கேரக்டர். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ யாகோ வாஸ் டேஷ். ஸோ இந்த யாகோ அப்படின்ற கேரக்டர் இதில் என்ன ரோல் அப்படின்றது கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ரோல் அப்படின்னா எமிலியாஸ் ஹஸ்பண்ட்.
ஸோ யாகோ வந்து என்ன கேரக்டர் அப்படின்னா எமிலியாவுடைய ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக. ஸோ இவங்க வந்து எமிலியாவுடைய ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக வந்து வில்லன் ஆஃப் தி கேரக்டரும் கூட. ஸோ இவர் ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டிமோனாக்கு இந்த பிளேவில் என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா, டெஸ்டிமோனா வந்து ஒத்தல்லோடைய வைஃப், இது ஒரு கேரக்டர். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டாட்டர் ஆஃப் பிரபன்ஷியோ. ஸோ 2 ரோல் அவங்களுக்கு இருக்கு. The Turkish were preparing themselves to recapture in Othello. ஸோ இதுக்கான ஆன்சர் த ஐலாண்ட் ஆஃப் Cyprus. ஸோ நெக்ஸ்ட் who was offended by Cassio's promotion. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மேஜர் ரோல் தான். கேஷியோவுடைய ப்ரொமோஷன் இது யாருக்கு வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலாக இருக்கும் அப்படின்னா யாகோ. ஏன் அப்படின்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவியெல்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா கேஷியோன்ற ஒரு பர்சனுக்கு போயிடும். அதுக்கப்புறமா தான் இவருக்கு வந்து பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய குழப்பங்களை உருவாக்குறாரு. ஒத்தெல்லோவுக்கும் அவங்களுடைய ஒய்ஃப் டெஸ்டிமோனாக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சண்டைகள்லாம் உருவாக்குறாரு. டுவர்ட்ஸ் தி எண்டு பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் ஒத்தெல்லவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ஓன் ஒய்ஃபையே சாகடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து நிறைய இன்புட் போடுறாரு. The murderer who attempted to kill Cassio was employed by. ஸோ இது யார் வந்து ஒரு சில மர்டர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து ஹயர் பண்ணுறாரு அப்படின்றது தான் கொஷின். ஸோ த ஆன்சர் யாகோ. ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மர்டர்ஸ் வந்து கூப்பிட்டு கேஷியோவை வந்து பார்த்தோன்னா சாகடிக்கிறதுக்கு ஐடியா பார்ப்பாரு. அடுத்தது ஃபாலிங் எ சேட் ப்ரே டு ஜெலஸ்லி ஒத்தெல்லோ லாஸ்ட் ஹிஸ் விட் அண்ட் கில்டு டெஸ்டிமோனா பை. எப்படி வந்து அவர் வந்து டெஸ்டிமோனா வந்து பார்த்தோம் அப்படின்னா சாகடிக்கிறாரு அப்படின்றது. சஃபட்டிகேட்டிங் ஹர் வித் பெட் கிளாத்தஸ். ஸோ எண்ட் ஆஃப் தி பிளேயில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவருடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் வந்து சாகடிச்சிருவார். So the next question, the person whom Othello employed his love affair with Desdemona. ஸோ யார் வந்து ஒத்தெல்லோ அவங்களுடைய ஒய்ஃப் யார் அப்படின்னா டெஸ்டிமோனோ. ஸோ இதுக்கு யார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் அஃபேர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 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 சீன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவார். ஸோ யார் கூட வந்து லவ் அஃபேர் இருக்கிற மாதிரி சொல்லுவார் அப்படின்னா கேஷியோ. ஸோ கேஷியோ கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனா வந்து ஒரு இல்லீகல் அஃபேர் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவார்னா யாகோ வந்து ஒத்தெல்லோவுக்கு வந்து இன்புட் போடுவார். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலாக கேஷியோ யாரை வந்து லவ் பண்ணுவார் அப்படின்றது தெரியுமான்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட், ஹவு டஸ் யாகோ டிஸ்கிரைப் ஜெல்லஸ்லி இன் த பிளே. எப்படி வந்து நம்ம யாகோ அப்படின்ற கேரக்டரை அவருடைய ஜெல்லஸை வச்சு நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா எ கிரீன் ஐடு மான்ஸ்டர். மேபி கொஷின் கேட்கலாம், எ கிரீன் ஐடு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னா யாகோ. இதை எந்த ஒரு பிளேவில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒத்தெல்லோ. ஸோ இந்த ஒரு வீடியோவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 பார்ட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் இன்னொரு இதனுடைய ரிமைனிங் கொஷின்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இன்னுமே வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஷின்ஸ் நிறைய இருக்குது. நம்ம இந்த ஒரு வீடியோவில் 50 கொஷின்ஸோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு வீடியோ நான் ரெடி பண்ணிவிட்டு அதையுமே நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது, ஹவு டஸ் யாகோ கெட் கேஷியோ டிமோட்டட். ஸோ த ஆன்சர்
he tricked Casio into getting drunk. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா கேஷியோ வந்து ஒரு 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 சண்டை ஒரு ஃபைட்டிங் நடந்துட்டுருக்கும். ஆக்சுவலாக கேஷியோவுக்கும் ரெட்ரிகோ அப்படின்ற ஒரு கேரக்டருக்கும் சண்டை நடந்துட்டுருக்கோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் வந்து ட்ரிக் கேஷியோ இன்ட்டு கெட்டிங் ட்ரங்க். ஸோ ட்ரங்க் பண்ண மாதிரியும் ரெட்ரிகோ பிக் ஃபைட் வித் ஹிம் இ தென் அரஸ்டட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து அவர் பண்ணியிருப்பார். ஸோ இன்னைக்கு டாஸ்க் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு 6வது நாளில் என்னென்ன விஷயம் வந்து நான் படிக்க சொல்லியிருக்கணும் அந்த 5 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் இன்புட் எடுத்துக்கிட்டீங்களோ பாருங்கள். அடுத்தது இதனுடைய ரிமைனிங் பார்ட் நான் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். நான் தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு புக்ஸ் யாருக்குன்னா வேணும் அப்படின்னா இங்கே என்னுடைய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டைரெக்டு லிங்க்குமே இருக்கும். நீங்கள் என்ன புக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டைரக்ட் லிங்க் இருக்கும். அந்த டைரக்ட் லிங்க் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் மூலிமா உங்களுடைய புக்ஸ் வேணும் அப்படின்றத ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.